பொதுவாக வரதராஜன் அப்படிங்கிற திருநாமத்திற்கு அற்புதமான அர்த்தம் உண்டு. வரதம் அப்படின்னா வரங்களை அளிக்கக்கூடியவர் அப்படின்னு பொருள். வரதராஜன் அப்படின்னா வரங்களை வாரி வழங்கக்கூடிய அரசன் அப்படிங்கிறது பொருள். வருகின்ற 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமி வரக்கூடிய நாளில் மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் ஆன்மீக யாத்திரையில் நாம் தரிசனம் செய்யக்கூடிய அந்த தலங்களை பற்றி பார்க்கலாம். தாத்தேங்காரப்பட்டை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பஞ்சமுக பைரவர், அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பைரவர். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நந்தி பகவான் சிவபெருமானை பார்க்காமல் தனது தலையை திருப்பி பைரவரை பார்த்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடிய மணச்சநல்லூர் பூமிநாதர் ஆலயம், சரபேஸ்வரர் அருள் பாலிக்கக்கூடிய தேனூர் நந்திகேஸ்வரர் ஆலயம், திருவள்ளரை வடஜம்புநாதர் மற்றும் புண்டரிகாட்ச பெருமாள் ஆலயம், பகலவாடி ராசி சக்கர கோயில், மங்களத்தில் இருக்கக்கூடிய ருத்ரகாசி, ரேவதி நட்சத்திர தலமான காரைக்குடி கைலாசநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லி 8 ஆலயங்களை இந்த யாத்திரையில் நாம் தரிசனம் செய்திருக்கின்றோம். இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2500. இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற அந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான பயண கட்டணத்தை செலுத்தி இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளலாம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் எம்பெருமான் நாராயணன் உரைகின்ற தலங்களுக்கு சென்று எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்யும் பொழுது 1 கோடி பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் நமக்கு கிடைக்கும். மேலும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள், நம்மளோட முன்னோர்களுக்கு ஆற்றக்கூடிய தர்ப்பண பூஜைகள் பார்த்தோம் அப்படின்னா கோடி மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதுல எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. மேலும் வருகின்ற விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு நமது அகத்தியர் விஜயம் சார்பாக வழிபாட்டு தலமாக பெரம்பூரில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் ஆலயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. விஷ்ணுபதி புண்ணிய காலம் நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் இங்கே இலவச தர்ப்பணம் நடைபெறும். இந்த இலவச தர்ப்பணத்தில் நீங்கள் கலந்துக்கணும் அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய 9488765604 இப்படிங்கிற இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான அந்த சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வைகாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகின்ற 15/5/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருகிறது. ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் கூறியுள்ள விஷ்ணுபதி வழிபாட்டு தலமான பெரம்பூரில் அருள் பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீடாமங்கலத்திலேருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் 1 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா ரிஷியூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைப்பாதை பிரியும். அந்த பாதை வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா பெரம்பூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அகரகாரத்தில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயம் காணப்படுது. இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வரக்கூடிய நாளில் மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் ஆன்மீக யாத்திரையில் நாம் தரிசனம் செய்யக்கூடிய தலங்களை பற்றி பார்க்கலாம். கொட்டையூரில் அருள் பாலிக்கக்கூடிய கோடீஸ்வரர் ஆலயம், திருதேவன்குடி நண்டான் கோயில், ஆயிலி நட்சத்திரம் மற்றும் கடகராசி கோயில், திருவிசநல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய சிவயோகிநாதர் கோயில், பெண் சாபத்தை நீக்கக்கூடிய தலம், திருவிசநல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர், சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்கக்கூடிய தலம், கோட்டூரில் அருள் பாலிக்கக்கூடிய நரசிம்மர் தலம், பாம்பு பஞ்சாங்கம் தோன்றிய தலம், பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமான கீழ சூரியமலை சூரிய கோடீஸ்வரர் ஆலயம், கோழி குத்தி அத்தி மரத்தாலான 14 அடி உயர பெருமாள் அருள் பாலிக்கக்கூடிய தலம், திருக்கோடிக்காவல் கோடீஸ்வரர் ஆலயம். நமக்கு பாவமும் தோஷமும் நீங்கக்கூடிய நேரம் வரும்பொழுது தான் திருக்கோடிக்காவல் தலத்தை தரிசனம் செய்ய முடியும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்று. இந்த ஒரு நாள் யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2500. இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2500 96558969 அப்படிங்கிற இந்த ஜிபே எண்ணில் செலுத்தி இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளலாம். எப்படி ஒவ்வொரு மனிதரும் பிரதோஷ பூஜையில் சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் எம்பெருமான் நாராயணனை தவறாமல் வழிபாடு செய்யணும். ஒரு ஆண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 முறை விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். வைகாசி மாதம் 1ஆம் தேதி, ஆவணி மாதம் 1ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, மாசி மாதம் 1ஆம் தேதி. அதாவது சூரிய பகவான் ரிஷப ராசியில் நுழையக்கூடிய காலகட்டம், சூரிய பகவான் சிம்ம ராசியில் நுழையக்கூடிய காலகட்டம், சூரிய பகவான் விருச்சிக ராசியில் நுழையக்கூடிய காலகட்டம், சூரிய பகவான் கும்பராசியில் நுழையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு அந்த 4 காலகட்டத்தை தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் எம்பெருமான் நாராயணன் உரைகின்ற தலங்களுக்கு சென்று எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்யும் பொழுது 1 கோடி பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் நமக்கு கிடைக்கும்.
மேலும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் வந்து செய்யக்கூடிய தான தர்மங்கள், நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து ஆற்றக்கூடிய தர்ப்பண பூஜைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கோடி மடங்கு பலன்களை வந்து நமக்கு வந்து வழங்கும். அகத்தியர் விஜயத்தில் குறிப்பிட்டுள்ள பெரம்பூர் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம் நடைபெறக்கூடிய நாளில் இலவச தர்ப்பணம் வந்து நடைபெறும். இந்த தர்ப்பணத்தில் வந்து நாம் கலந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை நாம் வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்து நீங்கும். மேலும் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து நேரில் வர முடியாத பக்தர்கள் நமது வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் வந்து தரிசனம் செய்து அன்னதானங்கள் செய்து தான தர்மங்கள் செய்து நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது நம்மளோட முன்னோர்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றுறதுக்கும் தான தர்மங்கள் வந்து செய்கிறதுக்கும் உகந்த காலமாக வந்து காணப்படுது. அதனால் வந்து வருகின்ற 15/5/2026 வெள்ளிக்கிழமை வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஒவ்வொருவரும் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று பெருமாள் ஆலயத்தை 27 முறை வலம் வந்து அதன் பிறகு பெருமாளை வந்து வழிபாடு செய்து தான தர்மங்கள் தர்ப்பண பூஜைகள் செய்யும் பொழுது முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடையும். நீடாமங்கலத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிசீவர் அப்படின்னு சொல்லி பதாகை வந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த பதாகையை காட்டக்கூடிய பகுதியான இந்த பாலத்தில் சென்று வலதுபுறம் வந்து சுமார் 3 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பெரம்பூரில் அருள் பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். நீடாமங்கலத்திலேருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் பெரம்பூரில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுது. நீடாமங்கலத்திலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது. இப்போ நம்ம வந்து பெரம்பூர் வந்துட்டோம். இந்த பெரம்பூரில் இருக்கக்கூடிய அகரகாரத்தில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்துக்கு எதிரிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானோட ஆலயம் வந்து காணப்படுது. ஜம்புநாத சாமி அகிலாண்டேஸ்வரி ஆலயம் அப்படின்னு சொல்லி விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு வரக்கூடிய அன்பர்கள் இந்த சிவன் ஆலயத்தை சேர்த்தே தரிசனம் பண்ணலாம். இப்போ இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதுல எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. மேலும் வருகின்ற விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு நமது அகத்தியர் விஜயம் சார்பாக வழிபாட்டு தலமாக பெரம்பூரில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் ஆலயம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. வருகின்ற 15/5/2026 வெள்ளிக்கிழமை இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்து தான தர்மங்கள் செய்து பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றலாம். அகத்தியர் விஜயம் சார்பாக பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து இலவச தர்ப்பணம் வந்து நடைபெறும். இந்த இலவச தர்ப்பணத்தில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய 9488765604 இப்படிங்கிற இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான அந்த சந்தேகங்களை வந்து கேட்டுக்கொள்ளலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் பெரிய திருவடி கருடாழ்வார் வந்து அருள் பாலிக்கிறாரு. கருடாழ்வாரை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை வந்து வழிபாடு செய்துக்கலாம். பொதுவாக வரதராஜன் அப்படிங்கிற திருநாமத்திற்கு அற்புதமான அர்த்தம் உண்டு. வரதம் அப்படின்னா வரங்களை அளிக்கக்கூடியவர் அப்படின்னு பொருள். வரதராஜன் அப்படின்னா வரங்களை வந்து வாரி வழங்கக்கூடிய அரசன் அப்படிங்கிறது பொருள். நீடாமங்கலம் அருகே பெரம்பூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வரப்பிரசித்தி பெருமாளை நமது குரு பரம்பரை சித்தர்கள் ராமபக்தி அனுகிரக வரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாளை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து ராமபக்தி வந்து அதிகமாக ஏற்படும். ராமபக்தியில் வந்து என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியார்களும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்தோட வகுப்பில் தும்பிக்கை ஆழ்வார் வந்து காணப்படுறாரு. இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும்னு சொல்லி தும்பிக்கை ஆழ்வார் வழிபாடு செய்துக்கிறோம். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா சிறிய திருவடி ஆஞ்சநேயர் வந்து அருள் பாலிக்கிறாரு. ஆஞ்சநேயர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வரதராஜ பெருமாள் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வரதராஜ பெருமாள். பக்தர்களான நாம் வந்து கேட்கக்கூடிய வரங்களை வாரி வழங்கக்கூடிய அரசனாக இந்த தலத்தில் வந்து வரதராஜ பெருமாள் வந்து அருள் பாலிக்கிறாரு. வரதராஜருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி தாயார் வந்து காணப்படுறாங்க. இந்த தலத்தில் வந்து நம்ம வந்து ராமபக்தி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தாயார் இருவரும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பேரை வந்து பெருமாள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க கேட்ட அந்த வரத்தை வந்து உடனடியாக நிறைவேற்றித்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வரம் நிறைவேறுற வரைக்குமே இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தாயார் இருவரும் நம்மளோட பேரை வந்து பெருமாளோட காதில் வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மேலும் இந்த தளத்தில் அமர்ந்து நம்ம வந்து ராமநாமம் வந்து ஜபம் செய்யும் பொழுது எண்ணில் அடங்காத பலன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ராமநாமம் எழுதிய புத்தகங்களை இந்த ஆலயத்தில் வந்து தான தர்மங்கள் வந்து செய்யும் பொழுது பலன்கள் வந்து ரெட்டிப்பாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை நாம் வழிபாடு செய்யும் பொழுது பார்வை சம்பந்தமான கோளாறுகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். கண் பார்வை கோளாறால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் கூரத்தாழ்வார் அருளிய ஸ்ரீ வரதராஜ சுவாமி ஸ்லோகத்தை இந்த தளத்தில் அமர்ந்து பாராயணம் செய்யும் பொழுது கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு.
மேலும் இந்த ஊரில் வந்து வரதராஜ பெருமாளை பிரதிஷ்டை செய்தவர் நாம கீர்த்தனம் மற்றும் நாம பாராயண முறைகளை மீண்டும் தலைத்தோங்க செய்த மாபெரும் மகான் போதேந்திரால் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காரு. பொதுவாக ஒரு மகான் வந்து ஒரு அர்ச்சாவதார மூர்த்தியை பிரதிஷ்டை செய்கிறார் என்றால் அவர் வந்து இடைவிடாத ஆன்மீக பயிற்சிகளாலும் தவத்தாலும் பெற்ற அபரீதமான மந்திர பலத்தை அந்த மூர்த்தியிடமே வந்து முழுமையாக வந்து சமர்ப்பித்து விடுகிறார். இதன் காரணமாக அந்த மூர்த்தியானது நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அளப்பரிய ஆன்மீக சக்திகளையும் தெய்வீக ஆற்றலையும் தன்னகத்தை கொண்டிருக்கும். எனவே தான் இத்தகைய மாபெரும் மகான்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தெய்வங்களை வழிபடும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டும் நற்காரிய வரங்கள் உடனுக்குடன் கிடைத்து வாழ்வில் மாபெரும் காரிய சித்தி வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த திருத்தலம் மாபெரும் மகானின் திருப்பாதங்கள் பட்ட புண்ணிய பூமி அப்படிங்கிறதுனால இங்கு நாம் செய்யும் பித்ரு பூஜைகளும் வழிபாடுகளும் நமது முன்னோர்களுக்கு நற்கதியை வந்து எளிதில் வந்து பெற்றுத்தரும். மேலும் வந்து நம்மை வாட்டும் பித்ரு தோஷங்கள் மற்றும் பித்ரு சாபங்கள் வந்து நீங்கிறதுக்காக வருகின்ற விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய 15/5/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை 28 முறை வலம் வந்து தான தர்மங்கள் மற்றும் பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது எவ்வளோ கொடிய பித்ரு சாபங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். பிரண்டை, வாழைக்காய், புடலங்காய் கலந்த அன்னதானம் மற்றும் தேனில் ஊறிய இஞ்சி துண்டை ஒரு தொன்னையில் வைத்து தானம் செய்கிறது, இஞ்சி சாறு கலந்த கரும்பு சாறு தானம், விசிறி தானம் போன்றவை இந்த தளத்தில் வந்து நாம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிகழ்த்தும் பொழுது பித்ருலோகத்தில் உள்ள நமது மூதாதையர்களுக்கு நிம்மதியான ஒரு நல்ல நிலையை வந்து பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈஸ்வர சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் இந்த தளத்தில் அமர்ந்து ராமபிரானோட நாமத்தை வந்து ஒரு புத்தகத்தில் வந்து எழுதுறது வந்து எண்ணிலடங்காத பலன்களை வந்து தரும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நேரத்தில் இந்த தளத்தில் வரதராஜ பெருமாளை வந்து வழிபாடு செய்து இங்கே வந்து ஒரு ஓரமாக அமர்ந்து ராமநாமத்தை வந்து ஜபம் செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் தவிடுபடியாக மாறும். ராமபக்தியை அதிகரிக்க வரம் வரலும் வரதராஜ பெருமாள் அருள் பாலிக்கக்கூடிய பெரம்பூரில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. வருகின்ற 15/5/2026 வெள்ளிக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் வந்து கோடி மடங்காக நமக்கு வந்து சித்திக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.